வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துறையில் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை புதிய திட்டத்துக்கு கிடைத்தது அனுமதி. மண்டைதீவு புதைக்குழி வழக்கில் திடீர் திருப்பம். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் மொட்டுக்கட்சி வெளியிட்ட புதிய தகவல். யாழில் காணாமல் போன 3 கடற் தொழிலாளர்கள் தேடுதல் பணிகள் தீவிரம். இலங்கையில் தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். மட்டக்களப்பு கிணற்றில் இருந்து உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம். ஈரானிய நகரத்தை துளைத்த அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகள். தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 1 லிட்டர் 92 பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் ஓட்டோ டீசலுக்கு 100 ரூபாவும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தும் திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மண்டைதீவு படுகொலையின் வழக்கு இன்றைய தினம் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் நீதிவான் அனிபார் ரஜீப் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 90களில் ராணுவத்தின் கொலைவரி தீவகத்தில் உலுக்கிய மனித படுகொலையின் மண்டைதீவு புதைகுழி தொடர்பான வழக்கின் விசாரணை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தின் நீதிவான் அனிபார் ரஜீப் முன்னிலையில் போலீசாரின் சான்று சமர்ப்பணத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணிமா மரியநாயகம் மற்றும் அதன் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார் வேலணி பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலநாதன் ஆகியோர் இன்றைய தினம் குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் வழக்கின் சான்றுகளை போலீசார் நீதிபதிக்கு சமர்ப்பித்தனர். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மரேல்டா என்பவர் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினருக்கு தீவக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகல்நாதன் ஆகியோர் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் நிறுத்தப்படும் வேட்பாளரே நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று அடுத்த ஜனாதிபதி அவர்தான் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஆட்சியின் கீழ் நாட்டில் ஜனநாயக உரிமைகள் படிப்படியாக இல்லாதொழிக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் மீது அடக்குமுறைகள் ஏவிவிடப்படுகின்றன. இத்தகைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து அணிதிரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். எதிரணிக்குரிய பொறுப்பை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தம்மால் முடிந்தவரை செம்மையாக நிறைவேற்றி வருகிறது. தற்போதைய அரசு தேர்தல் மூலம் தோற்கடிப்பது நமக்கு சவாலான விடயமே அல்ல. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையின் கீழ் களமிறக்கப்படும் வேட்பாளரே இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்பது உறுதி என்றும் மக்கள் பலம் இப்போது எங்களிடமே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனை பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற படகு நேற்று அதிகாலை புறப்பட்டும் இன்று அதிகாலை வரை கரை திரும்பாத நிலையில் அதில் பயணித்த மூவரும் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். படகு வழக்கம் போல் கரை திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் நீண்ட நேரமாக கரை திரும்பாததை அடுத்து உறவினர்கள் மற்றும் சக கடற்றொழிலாளர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உறவினர்கள் தெரிவித்திருப்பதன்படி காணாமல் போன படகில் 3 கடற்றொழிலாளர்கள் பயணித்துள்ளார்கள் என்றும் அவர்களின் விவரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன கடற்றொழிலாளர்களையும் படகையும் தேடி கண்டுபிடிக்க கடற்படையினரின் உதவி நாடப்பட்டுள்ளது. அதே சமயம் அப்பகுதி கடற்றொழிலாளர்களுக்கு இணைந்து கடல் பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடலில் நிலவும் சீரற்ற காலநிலை அல்லது இயந்திர கோளாறு காரணமாக படகு திசை மாறி சென்றிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நேற்று ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 3,93,000 ரூபாவாக விற்பனையாக இருந்த நிலையில் இன்று அதன் விலை 3,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு
3,96,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,64,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக இலங்கையில் தங்கத்தின் விலையில் திடீர் வீழ்ச்சியை சந்தித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் 4 லட்சம் ரூபாவை நோக்கி அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கிணற்றில் உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றில் இருந்து வவுணதீவு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த பெண் அன்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் விளக்கம் அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிடும் போது, நான் அன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் மட்டக்களப்புக்கு செல்வதற்காக எனது குழந்தையுடன் வவுணதீவு சந்தி பேருந்து நிலையத்தில் சென்று கொண்டிருந்தேன். அங்கு ஒரு வயோதிப பெண்ணும் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு முச்சக்கர வண்டி எங்களை எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டது. நான் மட்டக்களப்பு நகருக்கு செல்ல வேண்டும் என்று கூறிய போது எம்மை ஏறுமாறு கூறினார்கள். என்னிடம் போதிய பணம் இல்லை என்று கூறிய போது 100 ரூபாய் மட்டும் தருமாறு கூறினார்கள். அதனை ஏற்று நானும் அந்த வயோதிப பெண்ணும் அதில் ஏறினோம். முச்சக்கர வண்டி நகரை நோக்கி சென்ற போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அருகில் அந்த வயோதிப பெண் இறங்கிக் கொண்டார். பின்னர் என்னை எங்கு விட வேண்டும் என்று கேட்டபோது சத்தார் புடவைக்கடை வீதியில் விடுமாறு கூறினேன். அங்கு என்னை இறக்கிவிடும் போது அந்த முச்சக்கர வண்டியில் இருந்த ஒரு பெண் தான் சேலை எடுக்கப் போவதாகவும் அதுவரை தன்னுடன் வருமாறும் கேட்டுக்கொண்டார். நான் சேலை கடைக்கு முன்னால் காத்திருப்பதாக கூறினேன். நான் குழந்தையுடன் அருகில் இருந்த நகைக்கடைக்கு சென்று அடகு வைத்த தங்க மோதிரத்தை 24,000 ரூபாய் செலுத்தி மீட்டுக் கொண்டிருந்தேன். மீண்டும் அந்த பெண் சொன்ன கடைக்கு வந்தபோது முச்சக்கர வண்டி ஓட்டுநருடன் தொலைபேசியில் பேசிவிட்டு எங்களை மணிக்கூட்டு கோபுர பகுதிக்கு வருமாறு கூறினார். நானும் அந்த பெண்ணும் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தோம். மீண்டும் அதே முச்சக்கர வண்டியில் ஏறினோம். தொடர்ந்து முச்சக்கர வண்டி பொது சந்தை வீதி வழியாக சென்று ஓரிடத்தில் நின்றது. பின்னர் வவுணதீவு நோக்கி பயணித்தது. வலையிறப்பு பாலத்தை கடக்கும் போது அந்த பெண் 3 குளிர்பான போத்தல்களை வாங்கினார். எனது மகளும் அவருக்கு பச்சை நிற குளிர்பானத்தையும் எனக்கு விளாம்பல குளிர்பானத்தையும் தந்தார். நான் அதை அருந்தினேன். வவுணதீவு சந்தையில் அந்த பெண் இறங்கிக் கொண்டார். அதன் பின்னர் ஒரு இளைஞன் கையில் கத்தியுடன் அந்த முச்சக்கர வண்டியில் ஏறினார். அவர் ஏன் கத்தியுடன் ஏறுகிறார் என்று நான் கேட்டபோது மாட்டுக்கு புல் வெட்டுவதற்காக என்று சொன்னார். நான் என்னை தாண்டியில் இறக்கிவிடுமாறு கேட்டபோது அதற்கும் சம்மதித்தார். ஆனால் முச்சக்கர வண்டி கண்ணக்குடா சந்தியூடாக தாண்டிகடி நோக்கி செல்லாமல் பாவற்கொடி சேனை பகுதியை நோக்கி சென்றது. ஏன் இந்த வீதியில் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த இளைஞனை இறக்கிவிட்டு என்னை விடுவதாக கூறியுள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் நான் மயக்கமடைந்தேன். நான் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது நான் நீரில் மூழ்கியிருந்தேன். மேலே பார்த்தபோது வானம் தெரிந்தது. வீட்டில் வெள்ளம் ஏறிவிட்டதா என்றும் ஏன் வானம் தெரிகிறது என்றும் குழப்பமடைந்த நிலையில் தப்பிப்பதற்காக நீரில் மூழ்கி எழுந்தேன். 2 முறை நீரில் மூழ்கி எழுந்த பின்னர் அம்மா அம்மா என்றும் எனது கணவரின் பெயரை இட்டும் சத்தமிட்டேன். மீன்பிடிக்கச் சென்றவர்கள் இவ்வளவு நேரமாக என்ன செய்கிறார்கள் என்று கத்தினேன். அதன் பின்னரே எனது பிள்ளையை தேடி அலறினேன். அப்போது யாரோ ஒரு சிலர் வந்து எனது கையில் கயிற்றை கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முக்கிய நகரமான இஸ்பஹானில் 2000 பவுண்ட் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நகரத்தில் உள்ள ஒரு பெரிய வெடிமருந்து கிடங்கின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அந்த தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான ஊடுருவும் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இஸ்பஹானில் நிகழ்ந்த மாபெரும் வெடிப்புகளின் காணொலியை ட்ரம்ப் பதிவிட்டதைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த காணொலியில் தொடர்ச்சியான வெடிப்புகளும் அதனைத் தொடர்ந்து ஏற்படும் கடுமையான தீ மற்றும் புகை மண்டலங்களும் பதிவாகியுள்ளன.